ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, விடுதலை பார்ட் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, ஐம் ரியலி சாரி, படம் பார்த்துட்டேன், பட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அண்ட் ரிவ்யூ பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். விடுதலை பார்ட் 2 ஒரு வழியாக ஃபைனலி வெளியாயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஏதோ நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக நான் ஸ்வீட்டாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், விடுதலை பார்ட் 2 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் வந்துட்டு நம்ம வாத்தியார் மேலே தான், நம்ம விஜய் சேதுபதி கேரக்டர் மேலே தான் ஃபுல்லாக இந்த படம் பாதி. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு அவரோட கதை தான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவரோட பேக் ஸ்டோரி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கு. சரிங்களா? அவர் ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு சூரியோட லவ் ஸ்டோரி, அவரோட கொஞ்சம் பேக் ஸ்டோரி, அவரோட கேரக்டரைசேஷன், அப்புறம் அந்த வாத்தியாரோட இப்ப என்ன பண்ணிக்கிருக்காரு, யார் அந்த வாத்தியார்னு வந்துட்டு காட்ட மாட்டாங்க. இப்ப என்ன அந்த ஆள் பண்ணிக்கிருக்காரு, வாத்தியார் என்ன பண்றது அப்படிதான் காமிப்பாங்க. சரிங்களா? கடைசியில வந்துட்டு பிடிச்சிருவாங்க வாத்தியார. ஸோ எனக்கு அந்த பிடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ராகேஷன் சீன்ல வந்துட்டு இருப்பாரு, அங்கதான் ஸ்டாரி சொல்லுவார். ஓகேங்களா? விஜய் சேதுபதி அவர் எப்படி வந்துட்டு அந்த ஒரு நல்ல வில்லன். சரிங்களா? அவரோட கம்பம் வில்லேஜ்னு சொல்லலாம், அவங்க மக்களை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, அதை வந்துட்டு அவர் பேக் ஸ்டோரியா சொல்ற விஷயம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, விக்ரம் வேறதுல வந்துட்டு ஒரு இன்ட்ராகேஷன் சீன் நடக்கும். நம்ம மாதவன் சார் வந்துட்டு விஜய் சேதுபதி பிடிச்சி ஒரு கதை சொல்லிட்டா சார், அந்த சீன் தான் லைட்டா கொஞ்சம் ரிப்ளிகேட் பண்ணிச்சு, விச் இஸ் நைஸ் திங்ல. மற்ற படம் வந்துட்டு ஒரு ஐகானிக் சீன் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த சீன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனா வந்துட்டு யோசிக்காம சொல்லுவேன், நம்ம இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக். பாட்டு கேட்டிருப்பீங்க, தினமும் நினைப்பு. இந்த பாட்டு தேட்டர்லாம் வரும்போது பசங்க அப்படியே புல்லடிச்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்ணில் தண்ணி வந்துடுவாங்க. அப்படி இருந்துச்சு தேட்டர்ல பாட்டு கேட்கிறப்போ. சைலண்ட் ஆயிடுச்சு, ஒரு தேட்டரே வந்துட்டு சைலண்ட் ஆயிடுச்சு. எனக்கு லிட்டரலி இப்போ சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்ல கேட்கும் போது, தேட்டர்ல அதுவும் இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு கேட்கும் போது கண்ணெலாம் செம்மையாக கலங்கிடுச்சு, விச் இஸ் வெரி நைஸ். அவரோட சாங்ஸ் பிஜிஎம்லாம் வந்துட்டு உருகிடுச்சு. அது பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. சரிங்களா? செகண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன், ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றிமாறன் சாரோட ரைட்டிங் வைஸ் அவர் கொண்டு போன விதம், கேமரா விதமா இருக்கட்டும், டைலாகா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், இந்த படத்தை மேக்கிங் பண்ண விதமே வந்துட்டு அது கண்டிப்பா ஒரு பெரிய பில்லர். 2 பில்லர் இருக்கு இந்த படத்துக்கு. மூணாவது வந்துட்டு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஜய் சேதுபதி, சரிங்களா, அண்ட் வந்துட்டு கென் கருணாஸ் நடிச்சிருப்பாரு. அவர் படத்துல ஒரு 10 நிமிஷம் சீன்ஸ்க்கு வருவாரு. அவரோட கொஞ்ச நேரம் சீன்ஸ் வந்தாலும் அவர் கேரக்டரைசேஷன் வந்துட்டு நல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? விச் இஸ் அதுவும் ஒரு பெரிய பில்லர் தான் ஆர்டிஸ்ட்லேயே வந்துட்டு. அண்ட் வந்து நம்ம மஞ்சு வாரியர். ஸோ மஞ்சு வாரியர் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் தான் வரும், பட் இமோஷனல் வைஸா வந்துட்டு நல்ல ஒரு கொடுத்துருப்பான். ஸ்க்ரீன்ல பார்க்க முடிச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ், விச் இஸ் வெரி நைஸ். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அவரோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போய்க்கிடுச்சு. நடுவில் என்னன்னா வந்துட்டு போராட்டம். சரிங்களா? அவரோட தொழிலாளியா இருக்கும் போது, நம்ம வாத்தியார் வந்துட்டு தொழிலாளியா இருக்கும் போது அவர் போராட்டம் பண்ணியிருப்பார்ல, அந்த போராட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப போட்ட மாதிரி இருக்குங்க, ரொம்ப காமிச்சிட்ட மாதிரி இருக்கு போராட்டம். ஸோ போராட்டம் பண்ணி ரொம்ப டைலாக் அதுலேயே பேசுறாங்களே, அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு தள்ளிடுது. நிஜமா சொல்ல போனோம், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுச்சு. எனக்கு அப்படிதான், இன்னும் இவ்வளவு நேரம் போட்டு இழுத்துக்கு இருக்காங்களே இந்த போராட்டம் சீன்ஸை, கொஞ்சம் வச்சா போதும், கொஞ்சம் இது ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வச்சா போயிடுன்னு தோணுச்சு. பட் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, இந்த படம் வந்துட்டு மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரசிக்கிற படம் கிடையாது. அந்த வாத்தியார் என்னென்ன போராடிக்கிற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு கதையை. ஸோ அவர் எதை முக்கியப்படுத்தி சொல்லுவாரு அதை தான் காமிச்சிருக்காங்க. எதை இம்பார்ட்டன்ட், எதுக்காக வாத்தியாரா வந்தாரு, ஒரு பெரிய ஒரு போலீஸே வந்துட்டு எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டு எப்படி அந்த வாத்தியார் ஃபார்ம் ஆனாரு. ஸோ இது வந்துட்டு நம்ம வாத்தியார் சைட்ல இருந்து சொல்ற அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் நரேட் பண்ற ஒரு ஸ்டாரி. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கரெக்ட்னு தான் சொல்லுவேன். கரெக்டா தான் அவங்க எழுதியிருக்காங்க, கரெக்டா தான் அதை ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு கண்ட சினிமாவை பார்த்துட்டு நல்ல படம் வரும்போது வந்துட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். லிட்டரலி அப்படிதான் நடக்குதுங்க. சரிங்களா? பட் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் தெரிஞ்சு, பட் இப்போ எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு ஏன் அந்த சீன்ஸ் தான் வச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சூரிய வந்துட்டு வராரு கொஞ்ச நேரம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்ச மாதிரி, விடுதலை பார்ட் 1ல காமிச்ச மாதிரி இந்த படத்துல அந்த அளவுக்கு காட்சிகள் இல்லை. ஏன்னா வந்து இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ் வந்துட்டு வாத்தியார் மேலதான். அவரோட ஸ்டாரி பிடிச்சாங்க, மறுபடியும் தப்பிச்சாரா இல்லையா, இல்லை சுட்டு கொண்டாங்களா, என்ன கதைன்னு அப்புறம் பார்ட்
பார்ட் 3க்கு லீடு இருக்கா இல்லையான்னு வந்து நீங்க கடைசியில படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதர்வைஸ் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. அவங்க ஐடியா எடுத்து வச்சிருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அவ்வளவுதான். பிடிச்சிருந்துச்சு, சில இது நான் எனக்கு எது பிடிக்கல, அந்த அந்த போராட்டம் நிறைய காமிச்சது எனக்கு வந்துட்டு அது பிடிக்கல, கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அதுதான் சொல்லுவேன். பட் அது கதைக்கு ரொம்ப தேவைப்படுற சீன்ஸ் தான், எனக்கு அது பிடிக்கல. சரிங்களா? ஸோ கொண்டு போன விதம், ராஜா சாரோட மியூசிக், ராஜா தான். சரிங்களா? இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் விடுதலை பார்ட் 2 படம் பார்த்தீங்களோ உங்க தாட்ஸ் கீழே மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ see you next video. Signing off, I am Naveen. Take care. Bye.